இன்னைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் 2 படத்தை எப்படியெல்லாம் எடுத்திருக்கலாம் என்றது என்னோட கருத்தை நான் உங்களுக்கு திணிக்க போகிறேன். ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு இந்தியன் 2 படத்தில் தொடக்கத்தில் கம் பேக் இந்தியன் இந்த சாங் வர மட்டும் நான் பெருசாக ஒன்றும் திருத்தணும்னு எதிர்பார்க்கலை. அதுக்கப்புறம் தான் அந்த இந்தியன் தாத்தா, அந்த இந்தியன் படத்துலேருந்து அந்த இந்தியன் தாத்தாவே இல்லாமல் இருந்தால் ஓகேன்னு எனக்கு தோணுது. அடுத்தது இந்தியன் தாத்தாவுக்கு அப்புறமா அந்த அரண்மனை படத்துலலாம் ஒருத்தன் வந்தானே, அவன் யார், என் பேர் அவன் அந்த யாரோ தான் இதில் வந்தான், ஒருத்தன் அம்மாண்ட பேர் தன் பேருக்கு முன்னாடி வச்சேன்னு அவன் இந்த ஒன்று அந்த படம் வந்திருக்காரு. மிச்சமெல்லாம் அவன்ட மைண்டில் இன்னும் ஒரு படம் நடித்தான், அந்த படத்தில் மண்டையில் ஓடுறவங்க கனவு வர மாதிரி மிச்சம் எல்லாம் கிடக்கு கனவுன்னு மாற்றி விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்தியன் தாத்தாக்கு பதிலாக வேற ஒரு யாராவது ஒருத்தன் ஏமாற்றி வந்து இந்தியா தாத்தா மாதிரி போட்டு தள்ளி நிற்கிறான் ஆக்களை, அதாவது லஞ்சமாகங்கிற ஆக்களை போட்டு தள்ளுறான்னு மாற்றலாம். ஓகே, அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணலாம்? இந்தியன் தாத்தா அந்த தாய்ப்பானோ ஏதோ ஒரு நாட்டில் இருக்குன்னாரு, அந்த நாட்டில் இருக்கிற இந்த என்ன புரளியை வச்சு இவங்கெல்லாம் இங்கே இந்தியாவில் என்ன ஊழலுக்கு எதிராக போராடினாண்டு வச்சிருக்கலாம். இந்தியன் 2வில் இந்தியன் 3யில் மொத்தமாக இதெல்லாம் ஒரு கற்பனை கதை என்று முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேறு ஏதாச்சும் நல்ல கதையாக எழுதிட்டு போனால் சரி. இந்தியன் 3க்கு எடுக்கிறதுக்கு நல்ல வழி, ஆனால் இந்தியன் 2 எப்படி ஒழுங்காக்குறதுக்கானது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான். ஓகே, பாய்.